நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 878வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன், சிவமகாபுராணம் நேற்று நம்ம சொன்ன நான் இதுலேயும் சிலது பேச போகிறேன். பரமேஸ்வரன் தபஸ்கோலத்தை உட்காந்துருக்கார் நதிக்கரையில். இப்போ இந்த லிங்கார்ச்சனை, லிங்க பூஜை எப்படி பண்ணுறது, என்னென்ன நைவேத்தியம் பண்ணுறதுன்றது பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இது நாட் டு கிரிட்டிசைஸ் எனிபடி, பட் சில பேர் ஆச்சாரம் அனுஷ்டானம் சொல்லிட்டு சிவநந்தனை பண்ணுற மாதிரி பிரசாதத்தை எடுத்துக்க மாட்டேன்றார். எங்கள் உதாரணமாக அரியத்தூரில் வெங்கட்ராமையர் இருக்கார், எங்கள் கிரகத்தில் நல்லவர், பட் ரொம்ப ஆச்சார சீலன்னு சொல்லிக்கிறார் அவர். ஆனால் சிவப்பிரசாதம் சொல்லும்போது அதை ரெஃப்யூஸ் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கு. நான் முன்னாடியெல்லாம் அந்த எண்ணங்கள் கிடையாது எனக்கு. எப்பயுமே காலையில் அங்கே போய் இறங்கி முன்னே பொங்கல் குஸ்து பண்ணியிருந்தா, கேசரி பண்ணேன், நான் முதல்ல சுவாமி நைவேத்தியம் மட்டும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். ஷிவ் டன். பரமூர்த்தீஸ்வருக்கு மறது வரைக்கும் அது அர்ப்பணிச்சாச்சு. சிவப்பிரசாதம் ஆகிடுறது. மத்தியான வேளையில் ரோம மகரிஷிக்கு அது அபிஷேகம்லாம் பண்ணி அது தனியாக எல்லாம் ஒரு படையலாட்டம் போட்டு கொண்டு போய் அவர்கிட்ட வச்சாச்சு. அது வேறு. ஸோ இவர் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், நான் தனியாக சமைச்சு சாப்பிட்றேன்றது அது ரொம்ப தவறான கருத்து. என்னதான் இதுவாக இருந்தாலும் சரி, அப்போ அந்த கான்செப்டை எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுறது இல்லை அவர். அதையும் சொல்லிடுறேன். ஸோ என்னவோ திண்டத்தக சமைச்ச மாதிரி அதை ரிப்ளேஸ் பண்ணி விட்டுறாரு. அது எவ்வளோ பாகமும் படுது. சிவமகாபுராணம் படித்தாதான் தெரியுது. நான் இன்றைக்கி தான் படி தெரிஞ்சுனது. அது மாதிரி ஏதாவது பிரசாதம் கொண்டு கொடுத்துன்னு சொல்லணும். பிரசாதம் இதனுடைய சாதம் அல்லது சாமிக்கு நைவேத்தியம் பண்ண எதுவுமே பிரசாதம் ஆகிடுறது. ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டாலே அதனுடைய ருசியே மாறிடும். நல்லா டெஃபரெண்டாக பார்க்கலாம். இங்கே இப்போ நைவேத்தியம் பண்ணாததில் தனியாக எடுத்துச்சுங்க ஒரு கப்பில். சாமி ரூமில் எடுத்து போயிட்டு எல்லா அர்ச்சனைலாம் முடிஞ்சு நைவேத்தியம் ஆன பிறகு அந்த டேஸ்ட் வேறமாக இருக்கும், இந்த டேஸ்ட் வேறமாக இருக்கும். தட் இட்செல்ஃப் இஸ் அ சயின்டிஃபிக் ப்ரூஃப். பிரசாதத்தில் ஒரு இறைத்தன்மை காணப்படுறது. அது புரிஞ்சுக்கணும் முதல்ல எல்லாருமே. ஏன்னா நம்ம ஆச்சார அனுஷ்டானத்தை பேஷண்ட்டு இதை கோட்டை விட்டா பிரயோஜனம் கிடையாது. அதுவும் சொல்ல விரும்புகிறேன் நான். இப்போ சவுனக மகரிஷா கேட்கும்போது சூத புராணிகர் அவர் தான் இந்த எல்லா 11 புராணத்தெல்லாம் எடுத்து சொல்கிறவர். நைமிசாரண்யத்தில் சொல்கிறாரு. அப்போ அவெல்லாம் கேட்குறா, இந்த பார்த்திவ லிங்கத்தெல்லாம் பூஜை பண்ண மண்ணில் லிங்கம் பண்ணி சொல்கிறாளே, பிரதிமை பண்ணி சொல்கிறாளே, இதுக்கு எவ்வளோ நைவேத்தியம் பண்ணுறது அப்படின்ட்டு. சிவனுக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணி தூண்டெல்லாம் பண்ண பத்தாது. அதாவது ஒரு நல்ல அளவுன்னா 4 அங்குலம் உயரம் இருக்கணும். அந்த லிங்கத்தினோட உயர அளவு 4 அங்குலம் இருக்கணும்னு சொல்லிருக்கு. நான் சொல்கிறேன், சிவபுராணம் சொல்கிறது. இது சூத பௌர்வாணிகர் சொல்கிறார். அது வசதி. 2 அங்குலம் வந்தால் அது மத்தியமாக, அது கீழே 1 இன்ச்சு உயரம் இருக்கலாம்ங்கிறதால அதெல்லாம் கடைநிலையும் சொல்லப்படுறது. ஸோ தட் இட்செல்ஃப் இஸ் அ டாக்குமெண்டேஷன் ப்ரூஃப். நம்ம பிரமாணங்கள் சொல்லியாக இருந்தாலும் சரி, சும்மா நம்ம இஷ்டம் போலலாம் பேசக்கூடாது எதையுமே. முனிவர்களை சேர்ந்த சவுனக முனிவரே, தாங்கள் பெரும் புண்ணியம் செய்தீர்கள். புராணங்கள் கூறப்படும் கதைகளை கேட்க வேண்டும் என்ற ஆவலும் காதலும் தங்கள் இதயத்தில் துள்ளிவிட்டது. அது சிவபுராணம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்கிறார். சிவபுராணம் 7 சம்ஹிதைகளையும் 24,000 ஸ்லோகங்களையும் கொண்டது. மனிதன் பக்தி, ஞான, வைராக்கியம் ஒன்றத்தை கொண்டு மிகுந்த ஈடுபாடோடு கேட்க வேண்டும் சொல்கிறார் யார், சூதபுராணிகர். இப்போ இந்த இது வருது, இந்த லிங்கத்துக்கு என்னென்னலாம் பண்ணணுண்டு. புராணம் பற்றி நம்ம போல மெயினாக அந்த பூஜைப்பில் என்னென்ன பலன் கிடைக்கிறது, என்னென்ன நைவேத்தியம் செய்ய வேண்டியிருக்கு, அதெல்லாம் மெயினாக சொல்லப்படுறது இதில். அதாவது நமக்கு உகந்த நல்ல சுப நேரத்தில் ஏதாவது ஒரு நதிக்கரையில் தினந்தோறும் தவறாத பூஜை செய்வதற்கு இடத்தில் நாம் விருப்பப்படி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். மண்ணினாலோ நீரினாலோ அக்னியினாலோ நம் விருப்பப்படி ஆக்கிய
அது கல்ப நூல்களில் கூறப்பட்டுள்ள லட்சணங்களுடன் கூடிய சிவலிங்கத்தை ஸ்தாபித்து பூஜை செய்பவன் அதற்குண்டான முழு பயனை பெறுகிறான். அதாவது சம்பூர்ண லிங்கமாக இருக்கணும் ஒன்று. அதை வந்து ரொம்ப ஆசையோடு இதெல்லாம் பண்ணணும், இந்த வேலைகள்லாம். சிவபெருமானுக்கான நந்தவனமோ பூந்தோட்டமோ அமைப்பவனும், கோயிலை சுற்றி உழவார பணி செய்து தூய்மையாக்குபவனும் தன் புண்ணிய செயலால் முக்தி பெறுகிறான். காசி முதலிய புண்ணிய கஷேத்திரங்களில் பக்தி சிரத்தையோடு வசிக்கும் உயிரற்ற அனைத்துக்கும் போகமும் மோட்சமும் நிச்சயம் கிடைக்கும். ஆகவேதான் அறிவாளிகள் புண்ணியமான சிவக்ஷேத்திரங்களில் தான் தங்கள் இறுதி காலம் வரை வசிக்கிறார்கள். இந்த நேபாளத்தில் போய் இந்த காட்மண்டூரில் போய் அங்கே இருக்க இந்த பசுபதிநாதர் கோவில், அங்கேயே உயிரிழவார் நிறைய பேர் இருக்கா. கடைசி காலத்தில் அங்கேயே போய் வசிப்பான். என்றைக்கு செத்து போவான்னு தெரியாது. ஆனால் அந்த 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 நதிக்கரையில் அந்த இதில் தான் பசுபதிநாதருடைய மடியில் தான் போகணும்னு ஆசைப்படுறா வாழலாம். அதே மாதிரி சிவன் கோவிலுக்கு போனால் எப்படி உட்காரணும்? சிவன் கோவிலில் போனால் சிவன் கிழக்க பார்த்துருக்கார். நம்ம வந்து ஈஸ்வரனை பார்த்து சன்னதியில் நிற்கிறோன்னா ஈஸ்வரனுடைய இடது பாகத்தில் போய் நிற்கக்கூடாது. ஈஸ்வரனுடைய வலது பாகத்தில் வாசப்படியில் நிற்கிறோம் நம்ம. அதான் நல்லதுன்னு இருக்குது. ஏன்னா இடது பாகம் வந்து அம்பாளோட இடம், அது அந்த இடத்துல போய் நிற்கவே கூடாது. நார்மலாக கோவிலில் ஆண் பெண் இப்படி மாதிரி பாலாளருக்கு தனித்தனியாக வரி வரிசை கொடுக்குறார். பட் தனியாக போயிருக்கும்போது அந்த மாதிரி இருந்தால் ட்ரை டு ஸ்டாண்ட் இந்த அதர் சைடு. சாமியினுடைய வலப்பக்கம் தான் நம்ம நிற்கிறோம். வலப்பக்கம் என்ன, சிவன் வந்து கிழக்க பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம எதை பார்த்துருக்கோம்? நம்ம வந்து பார்க்க திசை எதை நோக்கி இருக்கோம்னா வடக்கு பார்த்து நிற்போம். நம்ம எப்பயுமே சிவாலயத்தில் வடக்கு பார்த்தா இருக்கணும். சரி, நம்ம வந்து கிழக்க பார்த்துக்கூடாது. நம்ம கிழக்க பார்த்து நின்னா சிவனுக்கு நம்மளோட பட்டக்ஸ் காமிக்கிற மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி மேற்கு போகலாமா, சுற்றி வந்து சிவனுடைய பின்பக்கத்தில் கருவறைக்கு பின்னாடி வந்து நான் ஜப்பான் பண்ணுறேன் ஆரம்பிக்கலாம். சில பேர் பாவம்னு இருக்குது. அது மாதிரி அதுவும் பண்ணக்கூடாது. சிவலிங்கத்துக்கு பின்னாடி போய் கூடவே கூடாது. நம்ம முன்னாடி இருந்தால் வடக்கு பார்த்துருக்கணும். அப்படியே சுற்றி வரலாம், எல்லாம் பண்ணலாம். வடக்கு பார்த்து தான் இருக்கணும், வேறு திசை கிடையாதுங்க. ஏன்னா வந்து தெற்கு பார்த்து நின்னால் அது அந்த இடம் வந்து அம்பாள் இடது பாகம் ஆகிடும். அது அம்பாளுக்குரிய இடம், இது தெரிஞ்சுக்கணும். மேற்கு பார்த்துல மேற்கு பகுதியில் நம்ம போகக்கூடாது. அங்கேயே வந்து ஜபமோ தபஸோ பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு. யாரோ ஒரு புண்ணியவான் மனிதன் ஸ்தாபித்த லிங்கமோ, ரிஷிகள் ஸ்தாபித்த லிங்கமோ, தேவதைகள் ஸ்தாபித்த லிங்கமோ, தானாக சுயம்பு லிங்கமோ அல்லது நாமே புதிதாக ஸ்தாபித்த லிங்கமோ எதுவானாலும் நமக்கு தெரிந்த வகையிலும் சக்தி கேட்க பூஜை செய்தாலும் பூஜைக்கு இருக்க பொருட்களை அடிப்பதாலும் கூட எல்லா பலன்களையும் பெறலாம் சொல்லிருக்கு. மலம் வந்து நமஸ்கரிப்பதால் சிவபதம் பெறலாம். தினமும் சிவலிங்கத்தை கண்டு தரிசிப்பது என்ற விரதம் மேற்கொள்வது அனைத்து நலன்களையும், ஒரு ஊரில் 2-3 சிவன் கோவிலுக்கு வச்சுக்க எல்லாத்தையும் விசிட் பண்ணுறது. சுவாமிநாத சிவாச்சாரியார் இந்த தமிழ்நாடு அஷ்டகதங்கள் தலைவராக இருந்தவர். அவர் வந்து திருப்பாலைவனம்ன்ற கோவிலுக்கு இன்சார்ஜ். மாங்காடு கோவிலில் அவருக்கு முறை உண்டு. அவர் என்ன செய்வார்னா செவ்வாய்க்கிழமைனா அங்கே 6 முருகர் கோவில் இருக்குது. அறுபடி வீடாட்டம் இங்கே இருக்குது பொன்னேரியில். எல்லாம் போயிட்டு வந்து தான் மத்தியானம் சாப்பிடவே கோருவார். 6 கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவார். அது மாதிரி பிறதான் அவர். அந்தணர்கள் நமச்சிவாயே என்றும் மற்ற வர்ணத்தார் சிவாய நம என்றும் பூஜிக்க வேண்டும். பெண்களும் சிவாய நம என்று தான் ஜபிக்க வேண்டும். அந்தணர் பெண்டில் நம சிவாய என்று ஜபிக்கலாம் என சில ரிஷிகள் கூறுகிறார்கள். 5 கோடி முறை பஞ்சாட்சரம் ஜபித்தவன் பரசிவத்திற்கு சமானமாகிறான். 1 கோடி ஜபித்தவன் பிரம்ம பதத்தையும், 2 கோடி ஜபித்தவன் விஷ்ணு பதத்தையும், 3 கோடி ஜபித்தவன் ருத்ர பதத்தையும், 4 கோடி ஜபித்தவன் மகேஸ்வர பதத்தையும் பெறுகிறான். மந்திரத்தில் எத்தனை எழுத்துக்கள் உண்டோ அத்தனை லட்சம் முறை ஜபிக்கலாம். அல்லது எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து எத்தனை எழுத்துக்கள் உள்ளதோ அதனை லட்சம் முறை ஜபிக்கலாம்.
இப்படி ஜெபித்தாலும் சிவபரன் கிடைக்கும்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு. இந்த சிவாலய தரிசனம், ஈஸ்வருக்கு செய்ய தொண்டு, இதெல்லாம் ரொம்ப 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 வாழ்க்கை. நான் என்னுடைய இது 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, அரியத்துறை போய் மாதிரி 5 ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. மகாசிவராத்திரி நானே என்னுடைய குழுவில் இருக்கவா எல்லாருமே வரமூர்த்தீஸ்வரர் வழிபாட்டு குழுன்னு இருக்கு. அதில் மகாசிவராத்திரி 4 கால அபிஷேகம் பண்ணுறோம். ஒன்று நவராத்திரி முதல் நாள் மட்டும் பண்ணுறேன். அடுத்தது சித்திர மாதம் சுக்லசப்தமி அம்பாள் கல்யாணம் நடக்கிறது 3ஆச்சு. அப்புறம் ஆவணி சுவாதி ரோம மகரிஷியோட குரு பூஜை நடக்கிறது 4ஆச்சு. 5வது கார்த்திகை மாதம் 4வது சோமவாரம் சகஸ்ர சங்காபிஷேகம் பண்ணுறேன். இந்த 50 விழாக்கள் எங்கள் வரமூர்த்தீஸ்வரர் குழுவினால் அரியத்துறையில் நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும், இந்த காலம் வரைக்கும். சரி, இது வந்து எனக்கு அப்புறமா நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது என்னோட ஆசையே தான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு பண்ணணும்லாம் சுவாமி நடக்கணும். சரி, நம்ம ஏற்படுத்தி விடாமல் நடக்கணும். என் சிஷ்யாக்கள்லாம் சொல்லுவேன், யார் என்ன செய்யப்படுறான்னு தெரியாது பிற்காலத்தில். பட் வந்து நம்ம நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டால் கட்டாயம் நடக்கும். அதெல்லாம் நல்லொழுக்கம், நன்னடத்தை, நீராடுதல், திருநீர் அணிதல், சந்தியாவந்தனம், பிரணவ ஜபம், காயத்ரி ஜபம், தானம், நல்வழிகள் பணம் திரட்டுதல், அக்னிஹோத்திரம் ஆகியவற்றில் பெருமையும் கடைபிடிக்க வேண்டிய முறையும். சூதமணி கேட்குற எல்லாரும் இதெல்லாம் கேட்ட உடனே, நல்லொழுக்கங்களை விடாமல் கடைபிடித்து ஒழுகும் அந்தணனே உண்மையான அந்தணன் என்று கூறிக்கொள்ளும் தகுதி படைத்தவன் ஆவான். வேதத்தை அध्यயனம் செய்து அதில் கூறப்பட்டுள்ள ஆச்சார அனுஷ்டானங்களை ஏற்று அதனை தவறாது கடைபிடித்திருக்கும் அந்தணன் விப்ரன் எனப்படுவான். நல்லொழுக்கம், வேத நெறிகள், சாஸ்திரங்கள் இவற்றிலும் ஏதோ ஒன்றை மட்டும் கொண்டுள்ளவன் திஜன் எனப்படுகிறான். அதாவது இருப்பரப்பாளன். ஆச்சார அனுஷ்டானங்களை முற்றிலுமே சிறிதளவே ஏற்று நடத்துபவன், சிறிதளவே வேத மோதியவன், அரசாங்க பணியில் புரோகிதர், மந்திரி முதலியார் இருப்பவன். இவர்களை க்ஷத்ரிய அந்தணன் என்பர். வேளாண்மையோ வாணிபமோ செய்து கொண்டு தன் ஆச்சார அனுஷ்டானங்களை சிறிதளவே ஏற்று நடக்கும் அந்தணன் வைசிய அந்தணன் ஆவான். சொந்தமாகவே தானே வேளாண் தொழில் புரியும் அந்தணனை 4ஆம் வருணத்து வேளாண் அந்தணன் என்று அழைப்பர். பிறகு குற்றங்களே காண்பவனும் பிறருக்கு துரோகிகள் செய்பவனாக அந்தணனை சண்டாள பிராமணன் என்பவர். இது போல சத்திரிய மிச்சத்துலேயும் இருக்கின்றிருக்கா. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம், எல்லா குழந்தைகளும் ஓடுறா, பாவம் வெளிநாட்டுக்கு ஓடுறா, பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. பெண்களுக்கெல்லாம் அவங்களோட நிறைய 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 இது பண்ணணும், அது வேணும்லான்ற. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. எங்கள் அம்மாலாம் 10 குழந்தைகளை 11 குழந்தைகள் எங்கள் காலத்தில். எங்கள் அம்மாவுக்கு நான் 10வது குழந்தை. நல்லா வளர்த்தா வரலாம். கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தோம், நல்லா படிக்கவும் படித்தோம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கிற மாதிரி ஃபீஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்தில் எம்ஏ படிக்கும்போது 340 ரூபா தான் ஃபீஸு பஞ்சபாஸ் காலேஜில். ஸ்டார்டிங் ஃபீஸு 340 ருபீஸ். அது கட்டுறதே மகா கஷ்டமாக இருந்தது. அது பியூசி சேரும்போது 1968 33 ரூபா ஃபீஸு. நிஜமாவே இந்த 3 ரூபா இல்லை, அந்த கியூவில் இருக்கிற 1 ரூபா பிச்சை எடுத்தேன். நான் கட்டிட்டேன். இதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலத்தில் பணத்தினுடைய மேன்மை ரொம்ப பணம் கிடைக்காது முதல்ல உங்களுக்கு. எங்கள் அப்பா பர் டே வந்து he used to give me only 1 rupee per packet money. 1 ரூபா தருவார். இந்த வருஷம் 1969 70 75 வருஷங்க 1 ரூபா தான் கொடுத்துருந்தாரா இருக்கு. போக வர இந்த பஸ் சார்ஜ் வந்து காலேஜ் பஸ்லாம் போவேன், பச்சைபாஸ் காலேஜ் பஸ்ஸு 25 பைசா 50 பைசா 30 பைசாவுக்கு நான் வந்து இது ஒரு நாயர் கடையில் தைசா சாப்பிடுவேன். 80 பைசா 20 பைசா காய்கறி என்கிட்ட கடையில் வச்சுருந்தேன் நான். அப்புறம் ரோட்டரி கிளப்பில் சொல்லி ரெகுலர் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு போட்டேன் ஹாஸ்டலில். அந்த சாப்பாடு 4 ரூபா. பெரிய மீல் சொல்லுவாங்க, வாழையில் போடுவான். ஒரு கறி கூட்டு இந்த மாதிரி இருக்கும், அப்பளம் மாதிரிலாம் இருக்கும். ஒரு வாழைப்பழம்லாம் கொடுத்துருவான் பச்சைபாஸ் காலேஜ் ஹாஸ்டலில் 4 ரூபாய்க்கு. எஸ் பேக்கில் அந்த காலங்கள்லாம் போயிடுது, இப்போ கிடைக்காது அதெல்லாம். ஸோ கம்மிங் டு திஸ், இந்த சிவபஞ்சாட்சரம் நிறைய சொல்லணும். அது அதாவது மோரோவர் சிவப்பிரசாதத்தை யார் கூட வாங்கிக்கணும். அதை திரும்ப சொன்ன ஆச்சார அனுஷ்டானது வேற. பிரசாதத்தினா நிராகரித்தனால் பாவங்கள் வந்து சேரும். அது பேருக்கு வயசானவோட சிலருக்கு புரியல.
சரி நான் விட்டுட்டேன். அவா பண்ணுற கர்மாக்கள் அவள் தான் அனுபவிக்கணும்ட்டு. ஆனால் வந்து சில நேரத்தில் வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்த வேண்டியிருக்கு. ஒரு சபையில் வந்து சத்தம் போடுறதெல்லாம் வந்து அநாகரிகமாகிடுறது. இது அரியத்தொழிலான இன்ஸ்டன்ட் வச்சு நான் சொல்கிறேன் அதெல்லாம். ஸோ எல்லார்ட்டையும் அன்பு தான். அன்புக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது. ரொம்ப அழகாக இது இந்த விளக்கு கடையில் அவள் வியாபார நிமித்தம் பேசுகிறாளோ ராஜலட்சுமி சிவசங்கர் ரொம்ப அழகாக வந்து ஒவ்வொருத்தருமே பேட்டி காணும்போது பேட்டியில் பார்ப்பேன் நான். இந்த பாரதியாரோட பேரங்கிட்டலாம் பேசுகிறேன். ரொம்ப ரொம்ப இது மெய்யுருகி கேட்குறா. அதை அவன் படித்து வைக்கிற காலேஜெலாம் படிக்கல, அப்புறமா பிபிஏ படித்தான்றா. ஆனால் அந்த பக்குவம் இருக்குது. இந்த பக்குவத்தன்மை வரணும் மனுஷாளுக்கு. ஸோ இந்த சிரிச்ச மூஞ்சியோட பக்குவத்தோடு ஹேண்டில் பண்ணணும். ஒரு இது கேள்வி இதெல்லாம் வந்து சொல்லும்போது என்ன கோர்ஸ் பண்ணியிருக்கா அவன்னு நினச்சிருந்தேன் நான். அழகாக பேசுகிறேன். கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்குது அவர்கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம வந்து தன்மையாக பேச வேண்டியிருக்கு. கால சூழ்நிலையில் ரொம்ப பௌராணிகள் கதை சொல்கிற மாதிரிலாம் யாரும் சொல்கிறது, பீப்புள் ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் டு லிசன் நவ், தெர் இஸ் நோ டைம் ஃபார் தம். ஸோ ஸ்பீடி வேர்ல்டு இது. ஸோ இந்த இடத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசினா தான் ஜனங்களுக்கு போய் சேர்றது. அதுக்காக தான் வந்து வீடியோ கூட பார்க்க மாட்டேன்றா. ஷார்ட்ஸ் இருக்கான்ற ஷார்ட்ஸையே வந்து இப்போ நீ என்னை பார்க்க போலகத்துலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் இது ஊரப்பாக்கத்தில் இருக்கார். எங்கள் அம்மா சைடு ரிலேஷன் அவர். பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், கொஞ்சம் பார்ப்பேன் டைம் இருக்கும்போது. ஏன்னா மாமா இப்போ பேசுகிறதே 15 நிமிஷம் தான் நான் பேசுகிறேன்னு. இல்லை டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் பார்ப்பேன். ஸோ பீப்புள் ஆர் ப்ரிப்பேர்ட் டு see only ஷார்ட்ஸு. ஏன்னா அது காலம் இப்படி போயிடுறது. ஸோ சொல்லி சிவபூஜைன்னு தினத்தியப்படி பண்ணுங்க எல்லாருமே. ரொம்ப அதில் வந்து உத்தமமான சிவலிங்கம் வந்து 4 இன்ச் உயரம் இருக்கணும். பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லியே பண்ணலாம். அதுக்கு அஷ்டோத்திரங்கள் இருக்குது, சிவ அஷ்டோத்திரம் இருக்குது. இல்லைனா வந்து சிவநாமாவளி இருக்குது. ஓம் பபாய தேவாய நமக, சர்பாய தேவாய நமக, ஓம் ஈசான் தேவதாய நமக, ஓம் பசுபதோ தேவாய நமக, உக்ராய தேவாய நமக, ருத்ராய தேவக, ஓம் பீமாய தேவாய மகதோ தேவாய நமக. இந்த நாமாவளி சொல்லிட்டு புஷ்பத்தை போட்டால் போதும். அஷ்டபத்திரம்னுவா 8 நாமாவளிகள் புஷ்பத்தை போட்டுருது, பத்திரத்தை போட்டுருது. சிம்பிளாக முடிச்சிடலாம் பூஜையை. பட் என்ன பண்ணால் பஞ்சபூச்சாரம் கட்டாயம் பண்ணியான். கந்தம்னா பியூர் சந்தனத்தை அரைச்சி விடலாம். இல்லை ஸ்ரீவித்யா சந்தனம் வாங்கி வச்சுட்டு அதை குழைச்சி விடலாம். கந்தம் புஷ்பம், நல்ல புஷ்பங்கள் இருக்கணும். தூபம் தீபம். கந்தம் புஷ்பம், தூபம்ன்றது சாம்பிராணி, அது ஊதுவத்தி, அதில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி எது வேணால் வச்சுக்கோ. தீபம்ன்றது நெய் தீபம், ஒரே ஒரு திரிப்பட்டு நெய் தீபம். கந்தம் புஷ்பம் தூபம் தீபம். நைவேத்தியம் இருக்கணும். சிவலிங்கத்தெல்லாம் எடுத்துன்னா ஒரு உழக்கு அரிசியாக வைக்கணுன்றான். இந்த 4 அங்குலம் சிவலிங்கத்துக்கு ஒரு உழக்கு அரிசியை வச்சு சாதம் பண்ணாதான் அதுக்கு காம்பன்சேட் ஆகும். நான் இத்தினோண்டு பண்ணுறேன்றது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஊருக்கு இருக்க எங்கேயா போகிறோம் அவசரமானா, காத்தால எர்லி மார்னிங்கே கிளம்புறோன்னா அப்போ திராட்சை அதெல்லாம் அலோடு. பட் நித்தியப்படி உங்களுக்கு பொரியை மட்டும் கொடுத்தாரு சாப்பிட முடியுமா? சக்கராச்சாரி தான் சாப்பிடுவோம் பொரியை. எல்லோரும் சாப்பிட முடியுமா? நம்மளால முடியாது. பத்தாது அது. அதே மாதிரி ஈஸ்வரனும் ஒரு ஜீவனுள்ள ஒரு இது நினச்சிட்டு அதுக்கேற்ற அந்த ஒரு ஆளாக, அதாவது அதனால தான் பெரிய விக்கிரகங்கள் வீட்டில் வேண்டாம் பூஜையிலண்டு சொல்கிறது. அதுக்கேற்ற ஒரு படி சாதம் வடிக்கணும். பெருசாக வச்சுட்டா லிங்கத்தையே அதுக்கேற்ற அன்னம் வந்து நைவேத்தியம் பண்ணி ஆகணும். நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இதுதான் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதனால் நிறைய பெருசாக வாங்கி வச்சுக்கணும் அவசியம் இல்லை. சின்னதாக வச்சுங்க. அது இடைவிடாமல் செய்யுங்க. பஞ்சாத்திரத்தை ஜபிங்க, பாவங்களை போக்குங்க, நற்பதம் சிவபதத்தை அடைஞ்சுடலாம். அதை சிவ பூஜை தான் ரொம்ப வந்து வசதியாக சொல்லி இருக்கிற பூஜையிலேயே. பஞ்சாயத்தன் பூஜை பண்ணும்போது சிவ பூஜை வந்துடும் அதில். பட் வித் ஆல் தட் ருத்ரன் சமகம் தெரிஞ்சுட்டு அது அந்த பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறோம், லட்சுமி சஹஸ்ரநாமம் சொல்கிறோம், துர்கா சஹஸ்ரநாமம் சொல்கிறோம். சிவசஹஸ்ரநாமம் யாரும் சொல்கிறது? இப்போ பெங்களூரில் ஒரு மாமி போட்டிருந்தா சிவசஹஸ்ரநாமெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோண்டு. சந்தோஷமாக கேட்குறதுக்கு. அது மாதிரி ஏன்னா வியாசர் சொல்கிறார், லௌகீக வசனங்களை பேசுறதை விட விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறது சிறந்தது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறத விட சிவசஹஸ்ரநாமத்திலேருந்து ஒரு நாமாவளி ஓ சம்பவே நமக அது சாப்பிட்றது. சிவசஹஸ்ரநாமம் சொல்கிறது லலிதாலேருந்து ஸ்ரீமாத்திரை நமக
அந்த ஒரு நாமாவளி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடும். ஸோ சுப்ரீமோன்னு போது லலிதா வந்துடுறாங்க. அவ கீழே தான் தண்டநாதமும் அதுக்கே வர. ஸோ லலிதாவை விட்டுட்டு வேற எங்கிட்ட இட முடியாது நம்மளால். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒரு இதில் ஸோ அவளை வணங்கும் போது இவளுக்கு உண்டான நாமாவளி 12 நாமாவளி இவளுக்கு, 16 நாமாவளி மாதங்கிக்கு, 24 நாமாவளி லலிதிக்கு வந்துடும். 12, 16, 24, 25 வந்துடும் அது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். அதை சிவபூஜை பண்ணும்போது இந்த 8 நாமாவளி சொன்னோட போதும். டைம் இருக்கா, நிறைய புஷ்பங்கள் இருக்கா, அஷ்டோத்தரம் வச்சு படிங்க. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.